கைஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து ஹிந்து சமய அறநிலையத்துறை டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் எல்லாருமே எதிர்பார்க்குற குரூப் 4 போஸ்டிங்கான ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்டிங் கூட வந்து இதில் இருக்குது. ஸோ இந்த போஸ்டிங்ஸ் எல்லாமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் கிடையாது கைஸ். டேரெக்டாக நேரடி நியமனம் மூலியமாக தான் ஹையர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரூப் 4 போஸ்டிங் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய போஸ்டிங்ஸ் எக்ஸாம் இல்லாமலே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ மூலமாகவே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. 25th நவம்பர் ஈவினிங் 5 o'clock வரைக்கும் இதுக்கு வந்து நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுலேயுமே ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ கைஸ், நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா, இதுதான் அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இதோட லிங்க் டீட்டெயிலுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கோங்க. அண்ட் தென் இதில் என்னென்ன கேட்டிருக்காங்களோ எல்லாமே கண்டிப்பாக ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே ஃபோட்டோ ஒட்டணுன்னு சொல்லியிருக்கிற இடத்துல கரெக்டாக ஃபோட்டோ ஒட்டிக்கிங்க. அண்ட் தென் உங்கள் நேமு, ஃபாதர் நேமு, மதர் நேமு, அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர், தென் அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் நம்பர், இமெயில் ஐடி, உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, ஏஜு, உங்களோட குவாலிஃபிகேஷன்ஸ், இந்த மாதிரி என்னென்ன கேட்டிருக்காங்களோ எல்லாமே ஃபில் பண்ணிக்கிங்க. இது கூட என்னென்ன அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்களோ எல்லாமே கரெக்டாக அட்டாச் பண்ணிக்கிங்க. அட்டாச் பண்ணிவிட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா, இந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நேர்லேயோ இல்லைனா போஸ்ட் மூலமாகவோ வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 25 rupees மதிப்புள்ள அஞ்சல் வில்லை ஒட்டிய சுயவிலாசமற்ற ஒப்புகை அட்டையுடனும் அஞ்சல் உரையுடனும் இணைத்து அனுப்ப வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். அவங்க என்னென்ன ப்ரூஃப் சொல்லியிருக்காங்களோ அது எல்லாமே இது கூட அட்டாச் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு போஸ்ட் கவர் எடுத்து அந்த போஸ்ட் கவரில் 25 rupees ஸ்டாம்ப் போட்டு அதில் உங்களோட அட்ரஸை எழுதி அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இது கூடவே வச்சு அனுப்ப சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது மூலமாக தான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டுக்கு இன்டர்வியூ லெட்டர் வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதனால தான் உங்களோட அட்ரஸ் எழுதி 25 rupees ஸ்டாம்ப் போட்டே இதுக்குள்ளே வச்சு அனுப்ப சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் குரூப் 4 போஸ்டிங்கான இளைஞர்களை ஃபர்ஸ்ட்டாகவே கொடுத்துட்டாங்க. இதுக்கு வந்து 58,600 வரைக்கும் இதோட சேலரி சொல்லியிருக்காங்க. அஸ் வெல் அஸ் டிஎன்பிசியில் என்ன நாம்ஸ் கண்டிஷன்ஸோ அதே தான். மஸ்ட்டாக நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கு மேலே வந்து நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் நிறைய போஸ்டிங் கொடுத்துருக்காங்க கைஸ். லைக் கூர்கா கேட்டகிரி, திருவழக்கு, அண்ட் தென் கால்நடை பராமரிப்பாளர், பெரிய சன்னதி உடல்ஸ், இந்த மாதிரி நிறைய போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சாலே எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி. அதுக்கு மேலே நீங்கள் 5th 8th 10th அந்த மாதிரி என்ன படிச்சிருந்தாலும் ஓகே. இதுக்கெலாம் 50,400 வரைக்கும் மேக்ஸிமம் சேலரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய போஸ்டிங்ஸ் இருக்குது. அதெல்லாமே நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது சூட் ஆகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இதெல்லாம் பாருங்களேன், இதுக்கெல்லாம் ஜஸ்ட்டு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சாலே எலிஜிபிள் தான். நீங்கள் வந்து 5th 8th 10th 12th டிகிரி அந்த மாதிரி என்ன படிச்சிருந்தாலுமே இந்த மாதிரி போஸ்ட்டுக்கெலாம் வந்து நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏஜை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18 years சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 45 வரைக்கும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. தமிழ் வந்து நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்து மதத்தை சார்ந்தவங்களாகவும் இறை நம்பிக்கை உடையராகவும் வந்து நீங்கள் இருக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. நீங்கள் நிறைய போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்கன்னா எல்லாமே ஒரே போஸ்ட்லேயே அப்ளை பண்ணிடக்கூடாது. தனித்தனி போஸ்ட்டாக வந்து அப்ளை பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு பணியிடத்திற்கும் தனித்தனியே விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி. லைக் 2-3 போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் ஆஃபீஸோட தான் வந்து நீங்கள் இது கூட வந்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாச்சும் உங்கள் ஊர்லேயே வந்து க்ரீன் சைன் போடக்கூடிய அத்தாரிட்டி கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க இல்லையா, விச் மீன்ஸ் ஒரு கவர்மெண்ட் டாக்டர், ஒரு ஸ்கூல் ஹெட் மாஸ்டர், ஸோ அந்த மாதிரி தான் வந்து அட்டஸ்டட் போடக்கூடிய அத்தாரிட்டியில் இருக்கிறவங்க, க்ரீன் சைன் போடக்கூடிய அத்தாரிட்டியில் இருக்கிறவங்க, அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஜெராக்ஸ் எல்லாமே எடுத்து அவங்கக்கிட்ட சைன் வாங்கி அது எல்லாமே வந்து இந்த ஃபில் பண்ண அப்ளிகேஷன் ஃபார்மோட வச்சு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 25th தான் லாஸ்ட் டேட். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் ஒன் டைம் வந்து செக் பண்ணி கூட வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக நேரடி நியமனம் மூலியமாக தான் ஹையரே பண்ண போகிறாங்க. அதையுமே வந்து அவங்க தெளிவாகவே சொல்லிட்டாங்க. ஸோ இதோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ கைஸ்.